அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் சின்ன பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நாங்கள் திருமூர்த்தி மலை கோவிலுக்கு போயிருந்தோம். அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம். அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் வீடியோவாக பார்க்க போகிறோம். திருமூர்த்தி மலை டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப மனசுக்கே ரொம்ப நிறைவாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஆனால் நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி டேமில் ரொம்பவே கம்மியாக இருந்தது. போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மலைகள், அது கூடவே பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் பார்க்குறதுக்கே பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் நிறைய கோவில்களும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நிறைய கட்டியிருக்காங்க. முதல்ல எல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மற்ற கோயிலெல்லாம் இருக்காது. டைரெக்டாக வந்து அமனலிங்கேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் சாமி கும்பிட்டு போவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்த டைம் வேறு ஒரு ஊர்க்காரங்க தீர்த்தம் எடுத்து தீர்த்தம் முத்திரிச்சு அவங்க கோயிலுக்காக எடுத்துக்கிட்டு போனாங்க. எப்போவுமே பொதுவாகவே மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த மாதங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் அம்மன் கோவில் இந்த மாதிரி கோவில்கள் எல்லாம் நோன்பு சாப்பிட்ருப்பாங்க. அப்போ வந்து திருமூர்த்தி மலையிலேருந்து தீர்த்தம் கொண்டு போகிறது இங்கே தான் வழக்கம். அதே போல் வர்றவங்களுக்கு இந்த வெயிலோட தாக்கத்தினால நடக்கிறது, அந்த பாறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம செருப்பு இல்லாமையெல்லாம் நடக்கவே முடியாது. அதனால் அங்கே ஒரு மேட் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் வந்து சூடே அவ்வளோக்கா தெரியல. ஏன்னா நாங்கள் போன டைமும் நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அதே போல் ஆற்றுலேருந்து, அதாவது பஞ்சலிங்க அருவியிலிருந்து தண்ணி வரும். அது வந்து கோயிலை ஒட்டி போய் திரும்ப டேமில் கலக்கும். அந்த ஆறு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. கோவிலை ஒட்டியே தான் இந்த ஆறு போகும். போகிற பக்தர்கள் எல்லாமே அதில் போய் ஒரு சிலர் குளிச்சுட்டு, ஒரு சிலர் கை காலெல்லாம் கழுவிட்டு அப்புறம் போய் சுவாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான், குளிக்கிறதுக்கெல்லாம் போகல, சும்மா கை கால் மட்டும் கழுவிட்டு சாமியை கும்பிட்டு வரலான்னு போயிருந்தோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்னொரு குரூப்பும் பார்த்திங்கன்னா தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல சப்த கன்னிகள்னு சொல்லிட்டு சாமி சின்னதாக ஒரு கோவில் இருக்கும். ஆனால் இதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்து இந்த கோவிலுக்குள்ளே பூந்து போகும். நாங்கள் இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாங்கள் போயிருந்தோம். அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இப்படி இருந்த கோவில் நம்மளோட வீடியோவோட எண்டில் பாருங்கள். இப்போது அதாவது நேற்று நைட்டு அதிகமான மழை பெஞ்சு காற்றாற்று வெள்ளம் வந்து எப்படி கோயிலை ஃபுல்லாக சூழ்ந்து கோயில் வழியாக எப்படி அந்த வெள்ளம் போகுதுங்கிற அந்த கிளிப்பையும் இது கூடவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நாங்கள் பார்த்திங்கன்னா பொறுமையாக சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் அந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே சந்தனம் விற்பாங்க. அதை வாங்கி நல்லா சாமியை நினச்சி நம்ம வேண்டுதல்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு அங்கே அந்த பாறையில் பார்த்திங்கன்னா சுவாமியோட, அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு 3 பேர்த்தோட உருவமும் பதிச்ச அந்த பாறையில் நம்ம வேண்டுதல்களை நினச்சி நம்ம அந்த சந்தனத்தை போட்டோம்னா சாமிக்கிட்டேயே போய் விழுகும். அது வேண்டுதலை அது மாதிரி வச்சுட்டு வரலாம். நாங்களும் அது மாதிரியெல்லாம் திருப்திகரமாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வர்ற வழியெல்லாம் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறமா 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சு காற்றாற்று வெள்ளம் பயங்கரமாக வந்திருக்குது. அதோட கிளிப்பும் நான் இது கூடவே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் டைரெக்டாக ஒரு தடவை நான் ஒரு 7th 8th படிக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கோவிலுக்கு போயிருந்தப்போ மழை பெய்யும்போது ஃபஸ்ட்டே முன்னெச்சரிக்கையாக விசில் அடித்து சொல்லிடுவாங்க. ஃபாரஸ்ட்லேருந்தும் அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து ஜனங்களுக்கு எல்லாத்தையும் எச்சரிக்கையாக எல்லாம் மேலே போயிருங்க, வெள்ளம் வருது, தண்ணி வருதுன்னு முதல்லையே சத்தம் போட்டு எல்லாத்தையும் சேஃபாக ஒரு இடத்துல போய் நிற்க சொல்லிடுவாங்க.